ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர், அதாவது ஒரு ஃபேனாக நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் குமார் சார் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து பண்ணணும், நிறைய வந்து வெரைட்டியாக பண்ணி கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு, நீங்களும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லா டைமுமே வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இது ஒரு ஃபேனாக வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எஸ், நவ் கமிங் பேக் டு த ரிவ்யூ ஆஃப் வாட்ச்மேன். ஸோ வாட்ச்மேன் ஏஎல் விஜய். ஸோ ஏஎல் விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக அவரை வந்து என்ன மாதிரியான டேரக்டர் நம்மளால் டைப் கேஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு வித்தியாசமான படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய டைரக்ஷனில் வந்திருக்கிற இந்த வாட்ச்மேனோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சு. ஓகே, ஒரு சிங்கிள் நைட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது. ஸோ சரி, அந்த வீட்டுக்குள்ளே ஜிவி பிரகாஷ் ஏன் வரணும், அந்த குரூப் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே வரணும், அந்த வீட்டில் சுமன் இருக்காரு, அவர் யார், இவங்களுக்குள்ளலாம் என்ன மாதிரியான கனெக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து அழகாக பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு மார்னிங் சொல்லிட்டு நான் லீனியர் பேட்டர்னில் எடிட்டிங் போயிருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அடுத்த என்னங்கிற மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியுள்ள அந்த சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த த்ரில்லருக்கான அந்த முக்கியமான எலிமெண்ட் அது முழுக்க செகண்ட் ஹாஃபில் தான் காட்டுது. யோகி பாபு அவர் வரக்கூடிய சீக்வன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அங்கங்கே அவரால் வந்து லாஃப்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பட் பழையபடி மாதிரி அவர் வந்தாலே அவரை பார்த்தாலே சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாயிட்டே தான் இருக்கு. அண்ட் முனிஷ்காந்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹீரோயின் சம்யுக்தாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, ஒரு சப்ளாட், அந்த மெயின் பிளாட்டுக்கான சப்ளாட்டுக்கு தேவையான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் மெயினாக பயன்படுத்தி இருக்காங்க. முழுக்க இந்த படம் வந்து கேரி அவுட் ஆகிறது அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஜிவி பிரகாஷ், சுமன், அதுக்கப்புறம் ப்ரூனோ. ஸோ இதில் எல்லாருமே நடிச்சிருந்தாலும் அந்த ஷோ ஸ்டீலர் யாரு அப்படின்னா ப்ரூனோ தான். ஸோ அந்த டாகை வந்து செம்மையா ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க, அந்த நாயை வந்து செம்மையா கோஆப்ரேட் பண்ணி செம்மையா நடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாகோட இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கும். ஒரு டாகே அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கு, ஒரு மனுஷனா இருக்கிறவன் ஒரு விஷயத்தை தேடி போறான் அப்படிங்கிறப்போ அவன் ஏன்பா இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க அட்டாக் பண்ணும்போது நிறைய கன் ஷாட்ஸ்லாம் இருக்கு. அந்த கன் ஷாட்ஸ்ல வந்து சைலன்சர் பயன்படுத்துற மாதிரியான விஷயங்கள் காட்டியிருக்கலாம். ஏன்னா நைட்டு வந்து சின்னதாக ஒரு பாத்திரம் விழுந்தாலே பக்கத்து வீட்டுக்கு வந்து டம்முன்னு கேட்கும். இங்க நிறைய கன் ஷாட்ஸ் எல்லாமே நடக்குது, பக்கத்துலேருந்து யாருமே வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அதான் அந்த சொன்ன அந்த இன்டெலிஜென்ட் ஃபேக்டர். டாக் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் அனிமல் அப்படிங்கிறது தெரியும். அது வந்து ஓனருக்கு ஏதாவது நடக்குதா இல்லை ஓனரை வந்து எப்படி அது சேஃப்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் தெரியும். அது ஒன்ஸ் ஸ்மெல் பண்ணிருச்சுன்னு வைங்களேன், ஓனருக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு அது ஓனரை வந்து சுற்றி வரும், அவங்களுக்காக எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறதையும் அழகாக வந்து ஒரு மையமாக வச்சு காட்டியிருக்காங்க. ஸோ சுமன் சரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து பிஜிஎம், ஸோ ஜிவி பிரகாஷ் அவர்கள் பாடல்கள் எதுவும் இல்லை, நைட் சீக்வன்ஸ் தான் முழுக்க டிராவல் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்மளால வாசுன்னு வாசித்து தள்ளிட முடியாது. ஸோ இந்த முக்கியமான சீக்வன்ஸ்லாம் வரும்போது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லரில் காட்டுறாங்கல்ல, அந்த மெயினான அந்த ஹூக் பண்ணுற பிஜிஎம் வந்து பயன்படுத்தி இருக்காரு. அண்ட் மித்தபடி சமயத்துலலாம் மோஸ்ட்லி வந்து இந்த சைலன்ஸே வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபி, ஏன்னா நைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ராப்பரான லைட்ஸ், ஹைலைட்டு இதெல்லாம் கொடுத்து தான் வந்து கேப்சர் பண்ணணும். அதுலேயும் முழுக்க கரண்ட் கட்டான வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறனால ரொம்பவே சிரமப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ நிரோஷா சார் அவர் கூட சேர்ந்து சரவணன் ராமசாமின்னு சொல்லிட்டு 2 சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் விஷுவலாக. ஸோ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வெரைட்டியாக படம் பண்ணுவார்லப்பா, அந்த ஒரு தாட் மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் படம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எந்த வகையிலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. த்ரில்லர் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபேனான என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு எங்களுடைய ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5க்கு 2.5. நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரிவ்யூ மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த படத்தினுடைய HD ஸ்டில்ஸ் as well as ஸ்னீக் பீக் இது நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க இல்லை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியுமானா முடியாது, பட் ஓவர் நைட்டில் வாட்ச்மேன் ஆகலாம். அதுதான் இந்த வாட்ச்மேன். Hi, this is ஜிவி பிரகாஷ். நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள்.